சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்தையை பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே உங்கள் வேரினிலே. இந்த உலகத்தை மிக அழகுமயமாக்கி நாம் எல்லாம் வாழ்வதற்கு தகுந்த நல்ல உலகமாக மாற்றி கொடுத்த உழைக்கும் கரங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அந்த உழைப்பாளர் தினமான இன்று எல்லோருக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான இலக்கிய சிந்தனை சிரிப்பு விருந்தை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைஞர் தொலைக்காட்சி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கு மே தின சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த பட்டிமன்றத்தை வழங்குகிறது. ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள், அருமையான தலைப்பு. பெண்களின் உழைப்பு பெரிதும் மதிக்கப்படுவது வீட்டிலா நாட்டிலா? கேட்க வந்திருக்கிறதுலே தெரியுது பெண்களுடைய உழைப்பு என்ன நிலைமையில் இருக்குது நாட்டிலன்ட்டு. வந்திருக்கிறது பூரா ஆம்பளைய தான் பேசுகிறது பெண்களை பற்றி. ஆனால் பெண்கள் கேட்க வர முடியல. என்ன காரணம்? வீட்டில் இருக்க பிரச்சனையா, இல்லை நாட்டில் அவங்கள வர விடாமல் எதுவும் தடுக்குதா? அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். உழைப்புங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம உழைக்காமல் விட்டோம்னா வாக்கிங் போயிட்டு கையை காலை அசைச்சிக்கிட்டு இந்த இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு தண்டால் எடுத்துக்கிட்டு பஸ்கி எடுத்துக்கிட்டு வீட்டில் ட்ரெட்மில்லில் ஓடிக்கிட்டு பாவமாக இருக்கும். இந்த வேலையை நம்ம உழைப்பிலையே சேர்த்து செஞ்சோம்னா இந்த வேலையே தேவையில்லை. நாளை காலையில் பாருங்கள், சென்னை பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க விஐபிகளை பூரா டவுசரோடு பார்க்கணும்னா அங்கே பார்க்கலாம். எல்லாம் கேன்வாஸோடு எங்கே போயிட்டுருக்கீங்கப்பா? போய்கிட்டு இருக்கேன். ஏன் போகிற? போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டரு, அதான் கிளம்பி போகிறேன். யார் சொன்னா? டாக்டர் தான். அவர் எங்கே? அவரும் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கார் பார், வைரத்துக்கிட்டு. உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கான். அதனால தான் ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், உழைக்காமல் கிடைக்கும் 5000 ரூபாயை விட உழைத்து கிடைக்கும் 500 ரூபாய் மிக மகிழ்ச்சியானது அப்படின்னார். உண்மைதான். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசை வாங்கி அதை அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உழைப்புக்கும் குறுக்கு வழிக்கும் இன்றைக்கி போராட்டம். முடிவு என்னைக்கு தெரியும்னா மே 23 இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா பெண்களுடைய உழைப்பை பற்றி. ஏன் பெண்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம்? காரணம், எப்போ பார்த்தாலும் ஆண்களுடைய உழைப்பை பற்றியே பேசி பேசி பழகி பெண்களுடைய உழைப்பு அது வீட்டில் மதிக்கப்படுகிறதா நாட்டில் மதிக்கப்படுகிறதா? இன்றைக்கும் பாருங்கள், ஒரு தெருவில் நடக்கிற ஒரு போட்டி வச்சாலே பெண்களுக்கெல்லாம் என்ன போட்டி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஊசி நூல் கோர்த்தல், எலும்பு செம்பளத்தை ஸ்பூனில் வச்சு இப்படியே கொண்டு வர்றது, உழுகாமல் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் கோலப்போட்டி. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஒரு பெரிய பக்கெட்டில் இருக்கேன், அதை இன்னொரு பக்கெட்டில் இருந்து யார் சீக்கிரம் அள்ளி ஊற்றுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு. இன்னொரு போட்டி வச்சாங்க, அதுதான் சூப்பரான போட்டி. கணவன் மனைவிக்கு இடையில மனைவியை உட்கார வச்சிட்டாங்க. கணவன் தூரத்துலேருந்து வர்றான். அவர் கணவன் தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஒவ்வொரு சிக்னலாக கொடுக்குறான். யார் கணவன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு போட்டி வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கு. முதல்ல பக்கத்தில் வந்துட்டான். அப்பயும் தெரியல புருஷன் வந்துட்டானா இல்லையான்ட்டு அப்படிங்கிறான். நம்பால் இப்படி கணக்க மாட்டார, வேறு மாதிரில இருக்கான் அப்படின்னு. ஹலோ 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 அப்படிங்கிறான். அந்த சத்தத்தையும் பார்க்குற, அந்த ஆளு குரல் வேறு மாதிரில இருக்கான், கொஞ்சம் பொம்பளை குரல் கலந்துருக்கான், இது முரட்டு குரலாவில் இருக்குது அப்படின்னு. பிற்பாடு அப்படிங்கிறான். அப்பையும் அவளுக்கு புரியல. கையை தொட்டுட்டான். தொட்ட பிறகு வேற ஆள் மாதிரில இருக்கு அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவன் தான் யார்? புருஷன் தான். இவ்வளவு சொல்லியும் தன் கணவனை கண்டுபிடிக்க முடியல ஒரு பெண்ணால். இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சு அப்படின்னோடனே கண்டுபிடிச்சிட்டா. வாயா எப்படி அப்படின்னு கண்ணை திறந்து பா, இவர் தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. எப்படிம்மா? அவர் செருமுனோன்னே எப்படி கண்டுபிடிச்சா? ஒரு நாளைக்கு எப்படியும் 200 தடவை செருமிக்கிட்டே இருப்பார் சார்.
காலையில் எந்திரிச்சோன்னா காப்பி டிஃபன் எடுத்து வைக்கலையா? டேய் ஸ்கூலுக்கு போகாமல் அங்கே என்ன இதையே இவர் கட்டினதுலேருந்து கேட்டு 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 மனப்பாடம் ஆயிடுச்சு சார். அதனால் செருமணுன்னு இவர் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. இது பெண்களுக்கு தான் இந்த மாதிரி நுட்பமான உணர்வுகள் இருக்கும். ஆம்பளைகளுக்கெலாம் அது சுத்தமாக கிடையாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்பிடுவாங்க ஆம்பளைய. அவரா ரொம்ப தங்கமானவர், அவனா சாம இருங்க. ஒரு பெண் ஒரு ஆம்பளை பார்க்குற பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவா. யார் இவன், உன் ஃப்ரெண்டா, இன்னையோட முடிச்சிரு, முகரையே சரியில்லை, அவன் பார்க்குற பார்வையே நல்லா இல்லை, இவன் கூட எத்தனை வருஷம் சேர்ந்துக்கிட்டு இருந்த, வேணாமியா உன்னை ஒரு வழி. எப்படி பேசாமல் சொல்கிறத கேளுங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்குங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாதியா. ஆனால் ஆம்பளைய படக்குன்னு நம்பிடுவேன். சீட்டு ஒன்று போடுங்க, மாதம் 10,000 ரூபா அப்படின்னா, அப்போ 3 சீட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு அவன் 3 சீட்டு கரெக்டாக போட்டு விட்டு போயிடுவேன். ஆனால் பொம்பளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை சாதாரணமாக நம்பிட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே கதவை தட்டுற அந்த சத்தத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் எப்படியப்பட்டவன். செருப்பு கலட்டுறதில் கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் உட்காந்துருக்க சைஸு, அவன் காப்பி குடிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க சில பொம்பளைய. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நாகசர் இது உறிஞ்சிற மாதிரியே இருக்கும். அப்படிமா ஒரு மாதிரியான ஆள். இனி வந்தால் ஜென்மத்துக்கு இவனுக்கு காப்பி மட்டும் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆளை ரொம்ப அருமையாக கணிப்பாங்க பெண்கள். அதனால தான் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அவங்க யார் அப்படிங்கிறத கணிக்கிறதுல பெண்களுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அதே மாதிரி உறவுகளை பலப்படுத்துறதுல பாருங்கள், பெண்கள் ரொம்ப ஈஸியாக பக்கத்து வீட்டில் பழகிடுவாங்க. ஆம்பளைய 15 வருஷமாக இருப்பான், பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறான்னு கூட தெரியாது. ஆனால் பொம்பளைய பூரா பக்கத்தில் பேசி கீசி. இன்றைக்கும் பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் ஒரு பையனோட அம்மா எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இந்தா சதீசம்மா வர்றாங்க, இந்தா கணேசம்மா, இந்தா வாமா, இந்தா சிவகுமார் அம்மா, சிவா அம்மா வாங்க அப்படின்ட்டு பிள்ளைகளோட அம்மா அப்படின்ட்டு பிள்ளைகளோட அம்மான்னு சொல்லி சொல்லி அந்த உறவுகளை பலப்படுத்துவது பெண்களுக்கென்று ஒரு தனி சுகம். அதனால தான் வீட்டில் நாட்டில் இன்னைக்கு தலைப்பு, பெண்களுடைய உழைப்பு பெரிதும் மதிக்கப்படுவது வீட்டிலா நாட்டிலா. வீட்டிலே என்ற அணியை துவக்க உங்கள் பலத்த கரவொலியோடு அருமை சகோதரி திருமதி இந்திரா மேடைக்கு வருகிறார். ஐயா, உழைப்புக்கான மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு அழகான கேள்வி. உழைப்புக்கான மதிப்புங்கிறது பெரிய மாலை மரியாதை இல்லை நடுவர் அவர்களே, பெரிய கேடயம் கொடுக்கறது இல்லை, பாராட்டு விழா நடத்துறது இல்லை, நக்கல் நையாண்டி இல்லாத ஒரு சிரிப்பு, கௌரவமான ஒற்றை பார்வை கிடைத்தால் போதும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய மதிப்பாக இருக்க முடியும். அது இன்னைக்கு சமூகத்திலே கிடைக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சாதாரணமாக கிடச்சிருங்க. ஒரு அம்மாவிட்ட அவளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? எவ்வளோ கோவமாக அம்மா இருக்கட்டும், உங்கள் அம்மா தாயை பெற்ற தாய் எவ்வளோ சண்டை போட்டுட்டு கோவமாக இருக்கட்டும், நம்மகிட்ட மெல்ல போய் மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போகும். ஐயோ என் பிள்ளை பசிக்குது, என் கையால் ஒரு வாய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான்னு சொல்கிறீங்களே, அந்த ஒத்த வார்த்தை அவளுக்கு மதிப்பு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கணவர் கேட்பாரு, அந்த பொரியல் நல்லா இருக்குடா, அந்த பீன்ஸ் பொரியல் இன்னும் கொஞ்சம் வையினா, இதை விட என்னங்க மதிப்பு இருக்க முடியும்? அந்த சமையலை கணவன் பாராட்டி விட்டார் என்று அர்த்தம். இதுல எல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. சமூகம்தான் அவளுக்கு சிக்கலாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேருந்து தேர்தல் பணிக்கு போகணும், பள்ளியிலேருந்து அவசரமாக போயிட்டு வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. இப்போ பேருந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கேட்குறாங்க, ஒரு நான் ஸ்டாப் பஸ் அது, ஐயா அந்த இங்கே இறங்கி கிடட்டுமா, 2-3 பைய கை நிறைய வச்சுக்கிறாங்க. அவர் நடத்துனர் சொல்கிறாரு, அதெல்லாம் நிற்காது ஐயா, இறங்கிட்டு திருப்பி தேர்தல் பண்ணிக்கா. ஏமா சொல்கிறோம்லம்மா நான் ஸ்டாப் பஸ்ஸுன்னு. இந்த அம்மா அமைதியாக உட்காந்துக்கிடுச்சு. பின்னாடி 2 சீட்டுக்கு தள்ளி பின்னாடி இருக்க ஒரு ஆள், சார் அடுத்த வெள்ளக்கில் பஸ்ஸு நிற்குமா? நான் பஸ்ஸு நிற்கும், பஸ் இறங்கு பஸ்ஸு. ஏன்னா அவ்வளோ பலரசம் மொக்க குடிச்சிருக்கான், விட்டா கக்கிடுவான், கண்டக்டர் தான் மண்ணள்ளி போடணும். ஒரு ஆண் என்பதற்காக எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணாலும் பாசு யாரு? பாசு ஒன்று இல்லை, ஃபுல்லு மட்டும் இல்லை, 1 அப்புறம் ப்ளஸ் ஒரு ஆஃப், 1.5 உள்ளே இறக்குனவன நீ இறக்கி விடுவ. அந்த பிள்ளை 2 பைய வச்சுக்கிட்டு தேர்தல் பண்ணின்னு சொல்லுது நீ விடம். இதுதானே சமூகம் பெண்ணுக்கு செய்யக்கூடிய. ஏன் கண்டக்டர் இறக்கி விட்டாருன்னா பஸ்ஸில் வாந்தி எடுத்துருவேன்,
அதனால தான் கம்பெனியை டக்குன்னு இறக்கி விட்டோம்னா நிம்மதியாக நல்ல இருக்கும். நல்ல நடத்துனர்களும் நல்ல ஓட்டுநர்களும் கூட இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பெண் எண்ணக்கூடிய அலட்சியம் என்று சமுதாயத்துல இருக்கிறதா இல்லையா? வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இல்லையே சார், வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இல்லையே. எனக்கும் எங்க மாமியாருக்கும் அவ்வளவு பொருத்தம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை ஓடுவோன்னு வைங்களேன். அது 7ஆம் பொருத்தம் பண்ணல, அந்த பொருத்தம். இது 10 பொருத்தம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டை. இது எப்போ வரைக்கும் தெரியுமாங்கய்யா? முதல் குழந்தையை பெற்று நான் கொண்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். நான் போகிறேன், எனக்கு மேலுக்கு தான் ஊற்ற தெரியும், அந்த குழந்தைக்கு தலைக்கு ஊற்றி குளிக்க வைக்க தெரியாது. இன்னும் தலை நிற்காத குழந்தை, 90 நாள் தான் ஆயிருக்கு. அந்த அம்மா எதுக்கெடுத்தாலும் வெடுக்க வெடுக்க என்கிட்ட கோவப்படுறவங்க. பிள்ளைய குளிக்க ஊற்றணும், வெள்ளிக்கிழமை ஆகிப்போச்சு, முக்கால் எடுத்து போடு, வெண்ணி எடுத்து வை. நான் முழங்கால் வரைக்கும் சேலையை தூக்கிக்கிட்டு பிள்ளைய, நான் பெத்த பிள்ளைய அந்த முழங்காலில் வச்சுக்கிட்டு வெந்நியை வெடுக்குன்னு ஊற்றிடாடி, என் கையில் ஊற்று, சூடு ஒருக்குமான்னு பார்த்துக்கிறேன் வச்சுக்கிட்டு முதல்ல கடலை மாவை தேய்ச்சி ஒரு குளிப்பு, கஸ்தூரி மஞ்சளை தேய்ச்சி ஒரு குளிப்பு, பிள்ளை வளர்த்தியை தேய்ச்சி ஒரு குளிப்பு. இந்தம்மா பிள்ளைய பார்த்துப்படின்னு கொடுத்தா பார்த்தீங்களா, அவ்வளோ நாள் நான் போட்ட சண்டை அம்பிட்டு அதில் அடிபட்டு போச்சுங்க. அரடஜன் பிள்ளைய பார்த்து குளிக்க வச்சு பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேனே, என் புருஷன்னு பெருமையாக ஒரு ஆளை, அந்த மனுஷனை இப்படி போட்டு தானே இந்த மகராசி குளிப்பாட்டி இருப்பா. அந்த அம்மா ஆக்கி போட்டதையும் அள்ளி போட்டதையும் கணக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எம்பிட்டு கொடுத்தாலும் காணாது. உண்மையிலேயே மாமியாரை பாராட்டின ஒரு மருமக உலகத்திலே நீங்கள் ஒரு ஆள் தாமா. உங்களுக்கு அப்படி ஒரு மாமியார் கிடச்சிருக்கு. இங்கே இருக்க மற்ற சகோதரிகள்லாம் இப்படியே பார்க்குதுங்க. இல்லைங்க, சின்ன சின்ன உரசல்கள் இருந்தால் கூட என் பேரப்பிள்ளைன்னு வரும்போது உயிரை கொடுப்பாங்கங்க. அது கொஞ்ச நாளைக்கு புரிதல் இல்லாமல் இருக்கப்போ தான் அவளுக்கான அங்கீகாரம், அந்த தாய்க்கான மாமியாரில் அந்த தாய்க்கான மதிப்பை அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன். பார்த்தீங்களா, குடும்பம் எப்போதும் இப்படி புரிதலோடு தான் இருக்குது. அம்மாவை எடுத்துக்கோங்க, அம்மாவை அப்போ வச்ச தாயை போற்றாத யாராவது இருக்க முடியுமாங்க? அப்பா பார்த்து பார்த்து அந்த வீடை கட்டியிருப்பார். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவோம்? எங்கள் அம்மா வீடும். அப்பா கட்டி இருந்தாலும் அது எங்களுக்கு அம்மா வீடு தானே, அம்மா வீடு தானே. அந்த நேசிப்பை குழந்தைகள் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் வெளியில் போய் ஏதோ ஒரு முடியாமல் சங்கடத்தில் அழுங்களேன், ஸோ இதான் அந்த பொம்பளைகளோட ஆனாவுனான ஒரு பிரச்சனை அழுக ஆரம்பிக்கிறதும்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான்னு வைங்க, ஐயா இடுப்பில் இருக்க பெல்ட்டை உருவிட்டு அவனை விரட்டுவார். இலே +2ல் 600 மார்க்குக்கு மொத்தமே 65 தான் எடுத்திருக்கான், இவனை என்ன செய்கிறது? உருவிக்கிட்ட அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. அது திருப்பி எழுதுனா முடியாதுங்கிறான். அந்த அம்மா ஒரு கொஞ்சம் ஏமாற்றி உட்கார வச்சு 2 சொட்டு கண்ணீர், ஐயா சொல்கிறத கேளியான்னா போதும், எதுக்கு நீ இப்போ அழுகிற, இதுக்காக நீ ஏன் அழுகிற, நீ அழுகாத, கண்ணீரை தொடமா, நீ அழுத என்னால் தாங்க முடியாதுமான்னு சொல்கிறான்ல. அதுதான் அந்த தாய்க்கு மகன் கொடுக்கக்கூடிய உழைப்பின் மதிப்பாக இருக்கும் என்று சொன்னால், இந்த நேசிப்பு சமூகத்திடத்திலே இல்லவே இல்லையே. இதை என்ன செய்யலாம்? 70 வயசில் ஹீரோ இருப்பார், 17 வயசில் ஹீரோயின் இருக்கும். என்னைக்கா ஒரு நாளைக்கு தோசையை பிரட்டி போடுங்களேன், இப்படி போட்டு பாருங்களேன், நல்லா இருக்குமா? இப்போ இருக்க சரோஜா தேவியையும் இப்போ இருக்க விஜய் சேதுபதியையும் டூயட்டாக போட்டு சும்மா எடுத்து பார்ப்பான் எப்படி இருக்குன்னு. சவுகார் ஜானகியையும் நம்ம இவர் சிவகார்த்திகேயனையும் ஜோடியாக போட்டு பாடுங்கடா டூயட்டு, எப்படி மக்கள் ரசிக்கிறாங்க இல்லையான்ட்டு அதான் கேட்குறாங்க. இப்படி ரிவர்ஸில் போட்டு பார்த்தா எப்படி இருக்கு? எப்போதுமே சமூகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியான நீதியைத்தானே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி இல்லை. ஒரு பெண்ணை அம்மாவாக, மனைவியாக, மகளாக, மருமகளாக, பேர்த்தியாக என்னென்ன கொடுக்க வேண்டுமோ கொடுக்கிறார்கள். மாதர் ஜனநாயகம் என்கின்ற நீதி மக்கள் ஜனநாயகத்திலே பாதி என்பதை இந்த சமூகம் உணரும் பொழுது மட்டும்தான் சமூகத்திலே பெண்களுக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் மதிக்க கூட வேண்டாம் சார், மதிக்க கூட வேண்டாம் சார், கொஞ்சம் அவமதிப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னாலே போதும். உழைப்பை வீடுதான் மதிக்கிறது, சமூகமும் மதிக்க வேண்டும் என்ற ஆசையை இந்த மன்றத்திலே பதிவு செய்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு சமுதாயத்தில் இல்லை. அருமையாக பேசினாங்க இந்திரா. அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுக்கணும். தொடக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வீரேந்திர சேவாக் மாதிரி தொடக்கி வச்சிட்டாங்க. இனி அடுத்து பதில் சொல்வதற்கு நாட்டிலே என்ற அணியை பதில் சொல்ல டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. எதிரணியை சேர்ந்த அருமை தங்கச்சி நல்ல வாய்ச்சவடால், நம்ம நரேந்திர மோடி மாதிரி வாய்ச்சவடால் அதிகம். ஆனால் அந்த பிஜேபி தேர்தல் அறிக்கை மாதிரி உள்ள ஒரு விஷயமும் இல்லை, பண்டமே எதுவும் இல்லாமல் என்னமோ அவங்க அளக்குறாங்க. இங்கே பாருங்கள், நல்ல
யோசனை பண்ணி பாருங்க, 6 பேச்சாளர் நாங்கள் வந்திருக்கிறோம். 5 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு முன்னுரிமை தந்து முதலாவதாக பேசுவதற்காக நாங்கள் அனுமதித்திருக்கோம் அல்லவா? இதுதாங்க நாடு. ஏங்க இதே அவங்க வீட்டில் பேசினா நல்லா வாயடிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மாமியாரே சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து அவங்க மறைக்கிறாங்க. ஆனால் இங்கே கலைஞர் டிவியில் வந்து இந்த மேடையில், அது நம்ம ஐயா அவர்கள் நடுவராக இருக்க பட்டிமன்றத்திலே முழங்குகிறார் ஒரு பேச்சாளராக என்கின்ற பொழுது இந்த நாடு உங்களுடைய பேச்சை, உங்களுடைய அறிவுத்திறனை மதிக்கிறது என்பது நீங்கள் உணர வேண்டும். டாக்டர் ஐயா, நாட்டில் இப்போ வாயிலே வடை சுடுறவங்களுக்கு தானே மரியாதை. ஆனால் அந்த வாயில் சுட்ட வடை மே 23 தெரிஞ்சு போயிடும். பாருங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்களை, மகளிரை தேர்தல் பணியிலே எதற்காக ஈடுபடுத்துகிறோம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஆம்பளை கூட கள்ளத்தனமாக ஓட்டு போடுறது, கொஞ்சம் துட்டு கொடுத்தா அப்படி கண்ணை காட்டுவான், போட்டு போ யாருக்கு தெரியாமல். பெண்கள் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். கள்ளத்தனமான ஓட்டு, திருட்டுத்தனமான ஓட்டை போட அனுமதிக்க மாட்டீர்கள். நேர்மையாக தேர்தல் நடக்கு என்பதற்காகத்தான் உங்களை தேர்வு செய்து அங்கே வாக்காளர் அந்த பதிவு செய்யக்கூடிய இடத்திலே நாங்கள் உட்கார வைத்திருக்கிறோம். இப்போ தையல் என்கின்ற ஒரு பெயரே பெண்ணுக்கு ஏன் வந்தது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வீட்டிலே படக்கூடிய அவமானங்கள், அது மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மனதால் கிழிக்கப்படுகின்ற பொழுது தங்களை தாங்களே தைத்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு பெண்கள் வந்து போராடி வெற்றி பெறுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் பெண்களுக்கு தையல் என்கின்ற ஒரு பெயரே தமிழிலே உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய பேரே இந்திரா. உலக வரலாற்றில் நேருவுக்கு மகளாக பிறந்த இந்திரா, நேருவை எப்படி புகழ்ந்தார்களோ மதித்தார்களோ அதை விட பல மடங்கு அந்த பெண்மணியாக, வீர பெண்மணியாக திகழ்ந்த இந்திராவை மதித்தார்கள் என்பதுதான் வரலாறு. இந்திராவோட பேரை வச்சுக்கிட்டு நீங்க நாட்டில் வந்து பெண்களுடைய உழைப்புக்கு மரியாதை இல்லைன்னு பேசுறீங்க. வீட்டுக்குள்ள பெண்ணை மதிப்பது என்பது டார்ச் லைட்டை போலதான். மையத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்காக சொல்றேன். ஆனால் நாட்டிலே மதிப்பது என்பது சூரியனை போல. இந்த டார்ச் லைட் இருக்கு பாருங்களேன், அது பேட்டரி போட்டால் சமயத்தில் லூஸ் கான்டாக்ட் இருந்தால் அடிக்க 2 ஆட்டு ஆட்டணும், அப்புறம் அடிக்கணும். 2 ஆட்டு ஆட்டு இப்படி அடிக்கணும். சூரியன் முதல்ல நல்ல பேட்டரியோட தான் வந்துச்சு. இப்போ பேட்டரி பூரா வீக் ஆகி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு பேட்டரி. அதனால தான் சூரியனுக்கு மத்தியில் எடுபடல டார்ச். அடிச்சு பார்த்து எங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் போச்சு. வீட்டுக்குள்ளே உங்களுடைய மதிப்பு என்பது குடத்தில் இட்ட விளக்கை போல. ஆனால் நாட்டுக்குள்ளே உங்களுடைய மதிப்பு குன்றில் மீது இட்ட ஒரு விளக்கை போல. மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சமையலே நீங்கள் சொன்னீங்க, என்ன வச்சுக்க, பொரியல் வச்சிக்கலாம். பொரியலை விரும்பி விரும்பி சாப்பிட்டாராம், நாங்கள் நம்பிடுறோம். ஆனால் ஏதோ உங்கள் சமையக்காரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அங்கே குடும்பம் பார்க்கும். ஆனால் உங்களுடைய கைவண்ணத்தை அப்படியே ஒரு டிவியில் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து விளம்பரத்தோடு அப்படியே உட்காந்து வானொலியில் தூக்கி வைக்கும், அடுப்பை பற்ற வைக்கும், இப்போது எண்ணெயை ஊற்றவும் 1/2 மணி நேரம் ஆலாவலை பண்ணிங்கன்னா சமையல் கலைஞர் அப்படின்னு சொல்லி இந்த நாடே பாராட்டும் இல்லையா? அப்படி என்னங்க சமுதாயம் செய்யுது? பொம்பளை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சிங்க சமுதாயம். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா புகையா. பொம்பளை சிரிச்சானையா? ஏன் ஒரு பெண்மணி எப்போ சிரிப்பான்னு பார்த்து திரைப்படத்தில் சிரிச்சா புன்னகை அரசி அப்படின்னு சொல்லி கேஆர் விஜயாவை கொண்டாடிச்சியா, மதிச்சிச்சியா அந்த உலகம். ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணானுங்க? பெண்களுக்கு என்ன மரியாதை? உத்தியோகம் புருஷ லட்சணம். என்ன சொன்னானுங்க? உத்தியோகம் புருஷ லட்சணம். பெண்மணி வேலைக்கு போகக்கூடாதா? அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தை சொல்லும் போதுங்க. அது என்ன ஹவுஸ் ஒய்ஃப்? தமிழில் அப்படியே மொழிப்படுத்திங்கன்னா வீட்டு மனைவி அப்படின்னா ஆஃபீஸில் இன்னொரு மனைவி இருக்காளா? அப்புறம் ஆஃபீஸ் ஒய்ஃப் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வந்து அப்படி இருக்கும். ஆனால் தமிழில் பாருங்க, எங்கள் இலக்கியத்தில் இல்லத்தரசி, இல்லாள் அப்படின்னு நாடு வந்து எப்படி பெண்மணி தமிழில் போட்டுதுன்னா இல்லத்து அரசி, இல்லத்துக்கு நான் தான் கிங் அப்படின்னு நாடு. மனையாள் அப்படின்னா வீடே அவங்க தான். நம்ம எங்கேயாவது தனியாக போனோம்னா கேட்பாங்க, எங்கே வீட்டில் வரலையான்னா என்ன அர்த்தம்? அவங்க தான் வீடு. அப்போ நம்மளாம் என்ன காடா? உண்மை அப்படிதான் கேட்குறாங்கல்ல. சார் வீட்டில் வரலையா சார்? இல்லை வீட்டில் இருக்குங்க அப்படின்னு. ஏன் வீட்டில் விட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். வீட்டில் இருக்கியா அப்படின்னா நம்ப மாட்டாங்கிறான். என்னன்னா அவங்க தான் வீடு. எங்கேயாவது ஒரு பொம்பளையை கேட்குறானா, ஒரு அம்மா வருது, எங்கேங்கம்மா வீட்டில் வரலையா அப்படின்னா, நான் வந்திருக்கேன், அப்புறம் என்ன வீட்டில், அது காட்டுக்கு போயிருக்கு அப்படிம்பாங்க.
மனைவிக்கு பேரே வீட்டுக்காரி. வீட்டுக்காரி இது பேர். அவள் என்ன சொல்லுவான்னா ஆத்துக்காரியும்பா அவெல்லாம். சாவி கொத்தே அவங்க கையில் தானே இருக்கு. ஆகவே பெண்களுக்கு இலக்கியத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்தை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தந்து கொண்டு இருக்கின்றன. அது யாரும் மறக்க முடியாது. ஒரு சினிமா பாட்டு ஒன்று எழுதினா அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவுபட்டுக்கிறேன். புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன் ஆம்பளைகளுக்கு சொல்ல தெரியுமா டாக்டரை? சொல்லுங்க. யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். மனைவி கூட வாழ போகிற புருஷா அப்படின்னு எங்கேயாவது பாடினானா போட வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி என் பொண்டாட்டில் வாழ தெரியும்னு சொல்லிடுறான். கேட்கவே மாட்டான். கேட்குறவங்களுக்கு தானே சொல்ல முடியும். ஆகவே நடுவர்களே, மகாகவி பாரதி பாடினான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு பாடினான். பெண்களுக்கு எப்பொழுதும் மரியாதை வீட்டை விட நாட்டில்தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் பெண்களுடைய பெருமையை பேசுகின்ற பொழுது கை தட்டுறாங்கன்னா அவங்களை எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு அர்த்தங்க. பெண்மணியை உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். நிச்சயம் நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமையாக டாக்டர் அருமையாக பேசினார். அதற்கு பதில் சொல்லணும். வாங்க, பேராசிரியர் முருகன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வர்றாரு. வாங்க. சொல்கிறார் வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி சமுதாயத்தில் தான் மதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கத்தையும் செய்யும். குழந்தைகள் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் யார்? குழந்தைகள். குழந்தைகளை வளர்க்குறது யார்? வீட்டில். இன்றைக்கி குழந்தைகள் வீட்டில் தானே வளர்க்குறான், நாட்டிலே வளர்க்குறான், வீட்டில் தானே வளர்க்குறான். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சின்ன பையன் தான் அந்த காலத்தில். இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அடே அப்பா சின்ன கூத்தா பண்ணுவாங்க. கிரைண்டர் கொண்டு சுத்த போடுவான். கிரைண்டர் கொண்டு சுத்த போடுவான். நல்ல வேலை எட்டிருந்தா அன்றைக்கி அவங்க சட்னி இட்லிக்கு அநியாயம் பண்ணுவாங்க. என்ன பேசினாலும் ஏற்றுக்க முடியாது பேசுவாங்க. கூட்டு வீட்டுக்காரி சொன்னான், ஏங்க தம்பி வந்து எல்கேஜி படிக்கிறாங்க, 100 வரைக்கும் சொல்கிறாங்கன்னு. நான் கூப்பிட்டு கேட்டேன், 100 வரைக்கும் சொல்கிறேன் அப்படி சொல்கிறா அப்படின்னே. 1 அப்படின்னா சொல்லு, 1 சொல்கிறா, 1 சொல்லு, 1 சொல்கிறா, சொல்லுன்றல சொன்னேன். கொஞ்சமாக கூடுறாங்க. ஒரு காலேஜில் வாத்தியார் வேறு பட்டிமன்றத்துக்கு வரவனை கூப்பிட்றாங்க. என்ன காரணத்தனமாக இருக்குது அந்த பிள்ளைகிட்ட எப்படியா பையன் எப்படியா அப்போ இங்கே வாடா சாமி சீவாங்க வாயா, என் செல்ல பிள்ளை இல்லை, உட்கார் மடியில் உட்காரு, அம்மாட்ட சொல்லு, எங்கே சொல்லு, 1 2 3 4 5 100 வரைக்கும் சொல்லிவிட்டேன். எனக்கு ஏன் தெரியல வந்தா தெரியுது. அப்பா அத்தை பொங்காமல் பச்சைண்டா. அத்தை பொங்காமல் பச்சையா? என்னடா சொல்கிறேன்? அத்தை பொங்காமல் பச்சைப்பா. அத்தை பொங்காமல் பச்சையா? என்னடா சொல்கிறேன்? வீட்டில் இருந்து உள்ளன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு தெரியலையா? அடுத்த புதன்கிழமை பறிச்சேன்றியான். எது கூட தெரியாமல் திடுறேன். கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? எனக்கு கோவமே வரல. எனக்கு அதுக்கு எந்த பொண்டாட்டி புருஷனை பார்த்து கூறு இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இது பழக்கப்பட்ட விஷயம் தானே இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன் நான். பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கி ஆளாக்குறது யார்? தாய் இல்லையா? இதை சொன்னால் அழகாக சொல்லிச்சு. இப்போ அதாவது உலகத்தில் தாய் மாதிரி உலகத்தில் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றனால தான் வீட்டில் தாயை கொடுத்தேன். தாய் இல்லையா? வாடகை வாங்காத முதலாளியாவ. வாடகை வாங்காத முதலாளி. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வாடகைக்கு இருப்போம் வீட்டிலங்க. வாடகை வாங்க முதல்ல 10 மாதம் வீட்டில் வயிற்றில் வாடகை இருந்திருக்குமே. என்னைக்காவது வாடகை கேட்டு போடா, கேட்டால் கொடுக்க முடியுமா? வாடகை வாங்க முதலாளி. கூலி வாங்காத தொழிலாளி. 6 மாதத்து வரைக்கும் அந்த பிள்ளையை வளர்த்துருக்குள்ள வர்ற பாடு. பால் கொடுத்துக்கிட்டு இருப்பா, மார்பை கடிச்சிடும். என் பிள்ளைக்கு பல்லு முளைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாயா? எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நினைக்கிட்டு முதல்ல வீட்டிலலாம் அதெல்லாம் இல்லை. நாட்டில் என்ன மிஞ்சி போன 2 பேரை சொன்னீங்க. அன்னை தெரசா ரைட்டு, நான் இல்லைன்ற சொன்னேன். அது இந்திராவத்தையும் போட்டு தள்ளிட்டீங்க, நீ வேணாம். அப்புறம் மிஞ்சி போனால் இன்னும் 2 3 பேரை சொல்லுவீங்க. இதெல்லாம் விதிவிலக்குகள். நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களாம் போற்றப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அவங்கெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தாங்க செய்யும். மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை இருக்கத்தையும் செய்யும். புருஷ பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வரத்தையும் செய்யும். எனக்கு போன 23 ஜனவரி 23 கல்யாணம். என் வீட்டுக்காரிக்கு 6 பவுனில் 2 வளையல், 4 பவுனில் ஒரு செயின், 2 விரலுக்கு 2 மோதிரம் வாங்கி போடணும்னு நினச்சேன். நான் உண்மையிலே வாங்கி கொடுத்துட்டு வந்தியாக்குன்னு நினச்சி, என்னடா முறையை 1 மாத சம்பளத்திலே இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கானேன்னு பார்த்தேன். நான் வாங்கி போடணும்னு நினச்சேன், முடியல. ஒரு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்து போய் கொடுத்தேன். அதை கட்டிட்டு வந்தோடனே எப்படி இருக்குன்னு கேட்டான். நான் தானே எடுத்து கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குனே. உடனே அவசியம்னா போய் தானே சொல்கிறீங்க, ஏண்டா கண்டுபிடிச்சிட்டு கல்லிட்டேன் நான்.
அண்ணே கிண்டலா பண்ணுறீங்க, இந்த காலில் விரலில் போட்டிருக்கீல்ல அது பேர் என்னன்னு கேட்டான். ஏம்மா அது பல ஊரில் மெட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் மிஞ்சின்னு சொல்கிறாங்கம்மாண்ணே. அது கேட்க தெரியுமா மிஞ்சின்னு பேர் வச்சாங்க. எங்கள் அப்பையும் போட்டு விட்ட நகையில் பாதி நகையை அடை வச்சுவிட்டேன், மீதி நகையை விற்று திண்டு விட்டேன். அது ஒன்று தான் மிஞ்சி இருக்கு, அதனால தான் மிஞ்சின்னாங்க. எவ்வளவு அறிவு கூறுமை பொம்பளை பிள்ளைகிட்ட இன்னைக்கு மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு பையன் காலேஜில் ஒரு எழுதிப்பான் காதல் கடிதம், கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு உண்ண வேண்டும். ரொம்ப பிரமாதம் எழுப்பிட்டான்னு நான் சந்தோஷப்படுக்கிறேன். அதுக்கு அந்த பிள்ளை பதில், ஒரு தட்டு வாங்க வக்கில்லாத நாய்க்கெல்லாம் காதல் கேட்குதாக்கு. மாமியார் மருமகட பிரச்சனை இருந்தால் என் குடும்பம். ஒரு பொம்பளை சொல்லிச்சு, எனக்கு என் புருஷன் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, எங்கள் 2 பேருக்கு சண்டையே வரல. தெருவில் இருக்க பொம்பளை ஊரை ஓடிச்சு, 15 வருஷம் ஆகி சண்டையே வரலையா. கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாள் சிங்கப்பூர் உணவர் இன்னும் வரவே இல்லை. வேறு நான் ஆறு கூட சண்டை பிடிக்கிறது, சண்டை வரத்தை சண்டை இருந்தால் குடும்பம் உப்பமை தற்றால் ஊடல். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சண்டை எவன் வீட்டில் கூடுதலாக இருக்கா, வீட்டில் பிள்ளைய கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த சண்டையை வேறுபடி கனெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே வள்ளுவர் சொல்கிறார் கடைசி பாட்டில், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அடுத்து சந்தோஷமாக இருக்கேன். சண்டை பிடிக்கிற வீட்டில் கூட அந்த மாதிரி கூத்து நிறைய இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சண்டை வரணும். சண்டைன்னா எப்படி சண்டை, தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிற சண்டை இல்லை. நீங்கள் வேலை அப்படி இப்படி தீர்மானம் பண்ணி போய் முடியும் சொல்லிட்டாண்டா, இழுத்து போட்டு போட்டு அடிச்சே விடணும்டாங்க. அது இல்லை, சண்டை பிடிச்சிக்கிறப்ப போது வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துடுவார். வந்துடுறேன், ஏய் வாங்கினேன் வாங்குறேன் அண்ணே, ஏங்க யார் வந்துடுவார், எங்கள் அண்ணே வந்துருக்காரு. ஏ வாமாப்பிள்ள வாயா வாயா நல்லா இருக்கேயா வா, ஏமா இந்த போய் சீக்கிரம் போய் காப்பி போடு காப்பி போடு, எனக்கு சீனி இல்லாமல் போட்டுக்கோமா, இந்த போட்டு வரீங்க போய் சமையலுக்கு உனக்கு சீனி இல்லாமல் கேட்குதாக்கும், சீனி இல்லாமல் போகட்டும்டா ஒன்று என்ன செய்கிறேன் பாடுறா அப்படி சொல்லிக்கிட்டு அந்த காப்பியை கொண்டு வந்து கொடுக்க. அப்படி கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு சீனிலாம் தரமா சீனிலாம் தாங்க கூட்டுறவுனே ஒரு போட்டேன். இது சண்டை, இது அதை அதை வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை. அந்த சண்டை இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த சண்டை இல்லைன்னு வச்சு பிரயோஜனம் இல்லை. அது இல்லை. குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு சண்டை இருந்தால் நல்லது. ஆனால் பிரச்சனை வெளியே வரும்போது விட்டு கொடுத்து ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டான். மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டா, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. சண்டை வரணும், இருக்கணும் குடும்பம், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். பாரதியாரை பற்றிலாம் சொன்னார். அதாவது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் அடத்த வந்தோம் என்று பாரதி சொன்னானே. சொன்னேன் அதில் நான் இல்லைன்னு சொல்லுவேன், தமிழ் படிச்சு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்லாவா இருக்காது, நல்லா இல்லை. பாரதி சொன்னது மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சார். எனக்கு தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே ஒரு பெண் பிள்ளையை பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷன் நின்றுக்கிட்டு ஒரு போட்டா இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உலகத்திலே ஒரே ஒரு போட்டா செல்லம்மா பாரதி உட்காந்துருந்தா, பாரதி நின்றுட்டு போட்டா இருக்கு. சொன்ன மாதிரி செஞ்சான். திருவள்ளிக்கேணி வீதிகளில் தோளில் கையை போட்டுக்கிட்டு ஆணுக்கு பெண் சமம் சொல்லி தோளில் கையை போட்டு கூட்டு போனேன். ஆனால் பாரதி செத்து போனார் பாவம். செத்து போன பிறகு அந்த அம்மாவை கூட்டு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சண்டாளிங்க தலைக்கு மொட்டையடிச்சு வெள்ளை துணியை கட்ட வச்சு உப்பு இல்லாமல் சோத்தை போட்டு வெறுந்தரையில் படுக்க வச்சுட்டாங்கய்யா. அந்த மனுஷன் பேசினார், நடைமுறைப்படுத்த முடியல. சமுதாயம் ரொம்ப மோசம். சமுதாயத்தில் சொல்கிறதுக்கு சொல்லிவிடலாம், ஆனால் குடும்பம் அப்படி இல்லை. என் குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா 3 தாய். அவனுக்கு பெற்றது ஒரு தாய், வந்த ஒரு தாய், பிறந்தது ஒரு தாய், 3 தாய். ஒருத்தர் இப்போ வந்து சொன்னாங்க, உண்மையிலே சொல்கிறாங்க. அவன் வந்து பாருங்க, ஒரு பெண் என்ற ஒரு ஊதுவத்தியை போலங்க, ஊதுவத்தி மாதிரி. எப்படின்னு சொன்னால் அவளுடைய நிகழ்காலம் எரிந்து கொண்டே இருக்கிறது, எதிர்காலம் கருப்பாக இருக்குது, இறந்த காலம் சாம்பலாக இருக்குது. ஆனால் நிகழ்காலம் எரிந்து கொண்டே இருந்தால் வீட்டில் எரியும் போது சந்தோஷமாக எரியுங்க. வீட்டில் எரியும்போது சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மாமனுக்காக, என் அத்தைக்காக, எங்கள் அப்பாவுக்காக, என் பாட்டிக்காக அப்படின்னு சொல்லி வீட்டில் எரியும்போது சந்தோஷம் அறியும். இங்கே அப்படி எரியாது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், சமுதாயத்திலும் பெண்கள் உழைக்கிறார்கள், நாட்டிலும் உழைக்கிறார்கள், அது மெழுகுவத்தி மாதிரி. வீட்டிலும் பெண்கள் உழைக்கிறார்கள், அது ஊதுவத்தி மாதிரி. ரெண்டும் தியாகம் பண்ணுது. மெழுகுவத்தியும் தியாகம் பண்ணுது, ஊதுவத்தியும் தியாகம் பண்ணுது. ஆனால் எது உயர்ந்த தியாகம் என்று எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஊதுவத்தினுடைய தியாகம்தான் உயர்ந்தது. ஏனென்று சொன்னால் மெழுகுவத்தினுடைய தியாகம் எரியும் போது வெளிச்சத்தை தரும், அது அழுது கொண்டே வெளிச்சத்தை தரும். ஆனால் ஊதுவத்தி காலையில் வீட்டை விட்டு வெளியேறும்போது கதவை பூட்டி வச்சுட்டு வெளியே வந்துன்னு சொன்னால், சாயந்தரம் போய் கதவை திறந்தீங்கன்னு சொன்னால் முழுசாக கமன்னு மணக்கும். அந்த மாதிரி சிறப்பு மிக்கவர்கள் பெண்கள். அன்பு, அடக்கம், இரக்கம், தியாகம், சகிப்புத்தன்மை, இது அத்தனையும் காட்டுவதற்குண்டான ஒரு களமாகவும் காட்சிப்படுத்துகின்ற இடமாகவும் வீடு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பெண்ணினுடைய மதிப்பும் மரியாதையும் வீட்டில் தான் போற்றப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டில் பெண்கள் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சால் பேசிக் பே, டிஏ, டிஏ, மெடிக்கல் அலவன்ஸ் அதெல்லாம் இருக்குது. வீட்டில் வேலை செய்கிறதுக்கு என்றைக்காவது ஒரு பெண்
எனக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியுமா நம்மளால்? கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் அவங்க நடக்கிற நடையே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுங்கன்னு கணவர்கிட்ட கேட்டால் எப்படி பெருக்கி போடுறது? அதே மாதிரி டிஏ பில்லு போட முடியுமா மனைவி நடக்கிற நடைக்கு? அதே மாதிரி கேட்டார் பாருங்க, என்னை வயிற்றில் சுமந்த என் தாயினுடைய அந்த இல்லத்திற்கு நான் வாடகை கொடுத்தால் எவ்வளவுயா வாடகை கொடுக்க முடியும்? அருமையான கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும், உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் நாட்டிலே அப்படிங்கிற அணிக்கு பேச வர்றார். பட்டிமன்றம் முழுவதுமே எங்கள் முருகண்ணை எங்கள் அண்ணியை எக்கச்சக்கமாக தூக்குனாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது மிஞ்சி தவிர அத்தனை மனுஷன் பிடுங்கி தின்னுட்டான்ட்டு. ஒரு பெண்ணை வீட்டில் பாராட்டுறாங்கன்னா அது உண்மையான பாராட்டு இல்லை, அத்தனையும் ஆட்டை போடுறதுக்காகத்தான் அப்படிங்கிறத அவர் பேச்சிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவர் சொன்னார், சண்டை இல்லைன்னா குடும்பமா? வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் சண்டை தானே அப்படின்னாங்க. நான் அன்னிக்கிட்ட கேட்டேன், என்னங்க சண்டையை பெருமையாக சொல்கிறேன்? ஆமாப்பா, சண்டைனா சண்டை, சரியான சக்க சண்டை அப்படின்னாங்க. என்னங்க நீ சண்டைனா என்ன, சக்க சண்டைன்னு என்ன? அவர் என்ன அடித்தாருன்னா சண்டை, நான் அவர் அடிச்சிருனா சக்க சண்டைனாங்க. என்னைக்காவது வீட்டில் பொம்பளைய பெருமையாக பேசுறது ஏற்றுருக்குறாங்களா சார்? முதல்ல உனக்கு என்ன தெரியும், இவெல்லாம் பேச வந்துட்டா புத்திசாலின்னு பொம்பளைய வீட்டில் யாராவது இது வரைக்கும் ஏற்றுருக்குறாங்களா? மனசாட்சிக்கு பொதுவாக சொல்லுங்க. இந்திரா மேடையில் தான் பேசுவாப்பல, இதை வீட்டில் பேச முடியுமா? ஒரு வருஷமா சண்டை இருந்ததா, இப்போ மாமியா கூட சண்டையே கிடையாதான். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க ஒரு வருஷம் சண்டை போட்டீங்க அப்புறம் நிறுத்திட்டீங்க, இந்திரா அவ்வளோ நல்லவங்க ஆயிட்டாங்களா அப்படின்னாப்புல. இல்லைப்பா, இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு பார்த்து ஒரு வருஷம் பார்த்தேன். கடைசியில் உங்கள் நடுவராலையே மேடையில் ஜெயிக்க முடியல, என்னால் எங்கே ஜெயிக்க முடியும்னு அவங்க மாமியார் நிறுத்திட்டாப்புல. பெண்களுக்கு அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய தைரியத்தையும் அவளுடைய திறமையும் எந்த குடும்பமாவது பாராட்டி இருக்குதா? பெண்களுடைய தைரியம் நேச்சராகவே ஆம்பளை விட ஜாஸ்தி சார். தைரியமாக இருக்கிற ஆம்பளை ஏமாந்து பெண் தவறிட்டாருன்னா நடுநடுங்கி போயிடுவான். ஆனால் தைரியம் இல்லாத ஒரு பெண்ணு ஆம்பளை தவறிட்டாலும் கூட நெஞ்ச நிமிர்த்து தைரியமாக இருப்பான். அப்பேற்பட்ட தைரியசாலியான பெண்களை வீட்டில் நீங்கள் மதிக்கிறீங்களா நான் கேட்குறேன். ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது ஆம்பளை எத்தனை பேர்த்த கூப்பிட்டு போகிறோம்? ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு போகிறோம். அதே நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஒரு ஆம்பளை எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு போகிறோம்? ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு போய் நிச்சயம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்ணுறோம்? ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணுறோம். ஆம்பளை இந்த லட்சணத்தில் இருக்கிறான். ஆனால் ஒரு பொம்பளை புருஷ வீட்டுக்கு வரும்போது தன்னந்தனியாக வர்றா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ தைரியசாலியான பெண்ணை அந்த குடும்பம் மதிக்குதா? வேலைக்கு போகிற பெண்ணு அவசர அவசரமாக புறப்பட்டு போயிட்டு திரும்பி வேலைக்கு வந்து டயர்டாக உட்கார்ந்தா வீட்டில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏய், மாமனா மாமியா உன்னால் உட்காராமல் இருக்க முடியாதா? மாமனா மாமியாளுக்கு என்ன மரியாதை கொடுக்குற? குடும்பம் கேட்குது. வீட்டில் அதிகமாக இந்திரா மேடையில் பேசினா பாராட்டு, நடுவர் கொடுப்பார் சொல்லின் செல்வி, நாவுக்கரசின் பட்டம் கொடுப்பார் பேசி முடிச்சுட்டு. இங்கே பேசுனா, வீட்டில் பேசுனா வாயாடி அடங்காப்பிடாரி, வீட்டில் பட்டம். இதே பெண் படிச்சுட்டு நாலு புத்திசாலித்தனமா சொன்னா என்ன அதிமேதாவதி நினைப்பா உனக்கு? இன்னைக்காவது இந்திரா வீட்டில் பேசுகிறப்ப அவங்க வீட்டுக்காரமா மாமியார்லாம் ஆஹா எவ்வளோ அருமையாக பேசுனேன்னு கைதட்டி இருக்காங்களா? நாட்டில் தாம்மா உங்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் உங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுறது நாட்டில் தானே. வீட்டில் ரொம்ப கைதட்ட பார்த்தோன்னு டிவியை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆமாம், இது பேசுகிற பேச்சுக்கு கையை வேற தட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது போல இருக்கு. நடுவில் இப்போ 4 பேர்த்துக்கு புத்தி சொன்னா அப்படின்னா அவங்கள பாராட்டுவாங்க. இதே குடும்பத்தில் 4 பேர்த்துக்கு போய் புத்தி சொன்னாங்கன்னா என்ன நாட்டாம பண்ண வந்துட்டியா நீயே? இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். இதே பள்ளிக்கூடத்தில் இந்திரா போய் புத்தி சொன்னான்னா அடுத்த வருஷம் நல்லாசிரியர் விருது கொடுப்பாங்க. இதுதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பெண்களுக்கு நடக்கிற கொடுமை வீட்டில் நடக்கிற மாதிரி நாட்டில் இல்லை. ஏதோ 1-2 பேப்பர் செய்தி வச்சுட்டு பெருமையாக பேசுகிறீங்களே. ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது. நீதிபதி, இந்த நாட்டில் உள்ள நீதிபதி அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குறுக்கு விசாரணை செய்கிறார். யாரை செய்கிறார் தெரியுமா? ஒரு ஸ்டவ் அடுப்பை விசாரணை செய்கிறார். ஸ்டவ் அடுப்பு நீதிமன்றத்தில் நிற்கிறது. நீதான் வெடித்து இந்த பெண்ணை கொன்று விட்டாயா என்று நீதிபதி கேட்கிறார். ஸ்டவ் மௌனமாக இருந்து சொல்லுகிறது, முதல் நாள் கன்னத்தை கிள்ளி வைத்தான், மறுநாள் படுக்கையை கொஞ்சம் தள்ளி வைத்தான், தீராத வயிற்று வலி என்று சொல்லி வைத்தான், முடிவில் ஒரு நாள் கொல்லி வைத்தான், வெடித்தது நான் என்று சாட்சியாக சொல்லி வைத்தான் என்று சொல்லி.
அப்போ குடும்பத்திலே பெண்களுக்கு எப்படியெல்லாம் இழுக்கு இருக்கிறது என்பதை யோசிச்சு பார்க்க வேண்டும். தலையணைக்கு உரை போடுவது மட்டும் பெண்ணினுடைய வேலை அல்ல, நாட்டிலே துப்பாக்கிக்கு ரவை போடுவதும் கூட பெண்ணுக்கு வேலை என்று இந்த நாடு பாராட்டி கொண்டு இருக்கிறது. கடந்த 1 வருஷம் 1.25 வருஷத்துல அசாமினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சுக்தா என்கின்ற பெண்மணி கிட்டத்தட்ட 16 ரவுடிகளை என்கவுண்டரில் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. 64 தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாடு முன்பக்க அட்டையில் படமாக போட்டு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வீடோ பின்பக்க சமையல் கட்டிலே போட்டு அவர்களை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனபாலு இந்திரா வீட்டில் இருக்க மாமியா மருமக பிரச்சனை அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு அருமையாக சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னா அவன் அதிகாரம்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய எஸ்பி டிஐஜியாக இருப்பார், வழிநடுக போலீஸ்காரங்க சல்ட் அடிப்பாங்க. ஐயா 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 போகிறாரு 11 மணிக்கு வீட்டுக்கு, காலிங் பெல் அடிக்கிறாரு. அவன் மனைவி கதவை திறந்து ஐயா அப்படின்னு அடிக்கிறேன். எங்கேயா போயிட்டு வந்த? 9 மணிக்கெலாம் வர்றேன்ட்டு 11:30 மணிக்கு. உன்னையெல்லாம் சேர்த்துருக்காங்க வேறு போலீஸ் அதிகாரியா. பக்கத்தில் 2 கான்ஸ்டபிள் இப்படியே சிரிப்பேன். அவரு போங்கட போட ஐயா வீட்லேயும் இப்படி தாண்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஐஜி டிஐஜியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஐஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் இருக்கக்கூடிய அந்த நிலை வேறு, நாட்டில் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேறு. அருமையாக பேசுனாங்க. யார்? தனபால். இனி அதுக்கு பதில் சொல்லணும். வீட்டிலே என்ற அணியை நிறைவு செய்ய உங்களுடைய மதுக்கூர் ராமலிங்கம் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வர்றாரு. உண்மையிலேயே மாமேதை காரல் மார்க்ஸ் தோன்றி உபரி மதிப்பு என்கிற அந்த பொருளை கண்டுபிடித்த பிறகுதான் உழைப்பவர் மதிப்பு உலகத்திற்கு தெரிந்தது. அந்த மார்க்சிற்கு பெருமை சேர்த்தது அவருடைய துணைவியார் ஜென்னி மார்க்ஸ். ஏனென்றால் மார்க்சினுடைய கையெழுத்து சமயங்களிலே அவருக்கே புரியாதாம். உலகத்தின் தலையெழுத்தை மாற்றி அந்த கையெழுத்தை படியெடுத்து கொடுத்த ஜென்னி மார்க்சின் உழைப்பும் சேர்ந்ததுதான் இன்றைய உழைப்பவர் தினம். நடுவர் அவர்களே, இங்கே தலைப்பை ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சிடலாம். சென்னையில் உழைப்பாளர் சிலை இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. நானும் பல சினிமாவில் பார்த்துருக்கேன். அந்த உழைப்பாளர் சிலை ஆண்களா பெண்களா? பார்த்தா ஆம்பளை மாதிரி தான் தெரியுது. மரத்தை தூக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஆண்கள் தான். நான் என்ன கேட்குறேன், ஏன் பெண்கள் இந்த தேசத்தில் உழைப்பதே இல்லையா? என்றைக்கு நாடு பெண்கள் உழைப்பது போல ஒரு சிலையை வைக்கிறதோ அன்றைக்குத்தான் பெண்மையினுடைய உழைப்பை இந்த தேசம் போற்றுகிறது என்று பொருள். அதாவது ராமலிங்கம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் வைத்தார். ஒரு பெண் ஒரு சிலம்பை கையில் எடுத்துக்கிட்டு, நாட்டில் அவள் உழைத்த உழைப்பு தான் நீதி இந்த நாட்டிலே வெற்றி பெற்றது என்று கண்ணகிக்கு அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலை நாட்டிலே பெண்கள் உழைத்ததுக்கு நான் நினைக்கிறேன். அதுவும் வீட்டு உழைப்பு தானே. இல்லை, தலைவர் வச்ச கண்ணகி சிலையை நான் குறை சொல்ல மாட்டேன். கண்ணகி கூட நீதி கேட்குறான். ஏன்ப்பா நாங்கள் உழைக்கிற மாதிரி சிலை வைக்கலன்னு கண்ணகி கூட கையை உயர்த்தி நீதி கேட்குறான்னு வச்சுக்கங்களேன். நாட்டிலேன்னு பேசி வந்திருக்கீங்களா 3 பேர்? ஏன் ஒரு பொம்பளையால் கூட கிடைக்கலையா உங்களுக்கு? வீடு தாயா பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கு. இதில் நம்ம டாக்டர் பேசுகிறார். பொதுவாக தெரிஞ்சிட்டார் நினைக்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல. அவர் சொல்கிறாரு, நாங்கள் 6 பேர் அனுமதி கொடுத்து தான் அந்த பெண் பேசுது. ஏங்க பெண் மட்டும் ஆண்களிடம் அனுமதி பெற்று பேச வேண்டாம்? பேசுவது அவர்கள் உரிமை. நாங்கள் அனுமதி கொடுக்குறோம்னு எத்தனை நாள் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுவே நீங்கள் பெண்களுடைய உரிமையை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதில் நமக்கு எல்லாருக்கும் நினப்பு, நீ வாசுகி போல இருக்க வேண்டும். வள்ளுவருக்கு மனைவி இருந்துச்சா, அது பேர் வாசுகியாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் கதை வேறு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு நாள் வள்ளுவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார், வாசுகி தண்ணீர் அழைத்து கொண்டிருந்தார். அப்போது வாசுகி என்று கூப்பிட்டார். உடனே வாசுகி அப்படியே விட்டு விட்டு ஓடி வந்தார். அதே போல் அப்படி இந்த கயிறு அப்படியே நின்றுச்சான். ஏன்னா விட்டலாச்சாரியா படமாக அப்படியே நிற்கிறதுக்கு. இதை படிச்சுவிட்டு ஒருத்தன் நம்ம பொண்டாட்டியை நம்ம கூப்பிட்டு பார்ப்போம். அந்த பிள்ளையும் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, எதையோ ஒன்று சொன்னால் அது என்னன்னு கேட்பாங்க நம்மளை. இப்படி வச்சுக்கோங்களேன், சீதாலட்சுமி அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். சீதாலட்சுமி அப்படியே விட்டு வந்திருக்கு, பொதுக்குன்னு உள்ளே விழுந்திருக்கு. இவன் சொல்லியிருக்கான், நீ வாசுகி அளவுக்கு கற்பு இல்லை போல இருக்க. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னாலாம்,
வாசுகிக்கு புருஷன் வள்ளுவர், அவர் யோக்கியம், அதனால் கூப்பிட்டோன்னு அப்படி நடந்திருக்கு. நீ ஒரு மானங்கட்ட ஈத்திரப்பைய நீ கூப்பிட்டு நிற்கிறதுக்கா? எல்லாருக்கும் வாசுகி மாதிரி மனைவியாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் வள்ளுவர் மாதிரி ஒழுக்கமாக இருக்கணுங்கிற ஆசை எவனுக்கும் கிடையாது. இப்படி கதைகளாக சொல்லி வைக்கிறது. இதில் மிஞ்சின்னு சொன்னிச்சான் இந்த முருகன் சொன்னாராம். உடனே அதுக்கு ஒரு கதை, முருகனை கட்டி அதுக்கு மிஞ்சினது அது ஒன்று தான். ஐயோ, நீங்கள் போடுற விளம்பரத்தை பார்த்து அது மிஞ்சினதே பெரிய விஷயம்யா. நீங்கள் நம்ம வீடு நாடு எப்படி இருக்குது, ஒரு விளம்பரத்தை 3 விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு விளம்பரத்தில் நகை வாங்குங்கிறார். அடுத்த விளம்பரத்திலேயே என்ன சொல்கிறாங்க, அடகு வை. என்னடா ஒரு நிமிஷத்துலேயே வாங்கி அடகு வைப்பாங்க? கையில் இருக்க தங்கம் கவலை எதுக்குடா சிங்கம். சரி, அது கூட பரவாயில்லங்க. ஒரு ஆள் வாங்கினாரு, இன்னொரு ஆள் அடகு வையினாரு. அடுத்து ஒரு அம்மா அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லையா, ஏதோ ஒன்று பேரை சொல்லி ஆன்லைன் ரேட்டுக்கு விற்றுவிட்டு மிச்சம் மீதி இருந்தால் நாக்கில் தடை விடுறோம் வாங்க. இதானாங்க நாட்டினுடைய பொருளாதார நிலைமையே இப்படி தானே இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. கட்டுமான பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பொண்ணு வேலைக்கு சேரும், ஒரு பையனும் சேருவாங்க. இவர் சித்தாளாக இருப்பார், இவர் நிமிந்த ஆளாகிடுவார், சம்பளம் கூட. அப்புறம் கொத்தனார், மேஸ்திரி. ஏன் ஆம்பளை ஆள் மட்டும்தான் சித்தாளாக இருந்து நிமிந்த ஆளாகிறாரா? என்னைக்காவது பெண்களை பார்த்து நீங்கள் சித்தாளை நிமிந்தாள்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரே பணியிடத்தில் ஒரே மாதிரி வேலையை பார்த்தால் கூட ஒரு பெண் கடைசி வரைக்கும் சித்தாளாகவே இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு ஆண் நிமிந்த ஆளாகி கொத்தனாராகி மேஸ்திரியாகி, அது கூட தப்பு இல்லைங்க. இந்த சினிமாக்காரங்க ஊட புந்து பாட்டு போடுறாங்க, சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா பெரிய வீடு பிடிக்குமா. இந்த சினிமாவில் எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க பெண்களை. உடலை வச்சு வீடு ஓரளவு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டு வாசலில் போய் இந்த ஒரு ஆண்மகன் அம்மா அப்படின்னு கூப்பிட்டான்னா வீட்டுக்குள்ளேருந்து 3 பேர் என்னன்னு ஓடி வருவாங்க. ஒரு அம்மாவை யார் தெரியுமா? உண்மையிலே அவனை பெத்த அம்மா. அது முடியாமல் கட்டிலில் படுத்து கிடக்கும். ஆனால் மகன் கூப்பிட்டானே அப்படின்னு என்னையா அப்படிங்க எந்திரிக்க முடியாது. இன்னொன்று, அவரை கட்டின மனைவி. ஒரு நல்ல புருஷன் மனைவியை கூட அம்மானு தான் சொல்லுவான். சில பேர் இது அதெல்லாம் நல்ல லிஸ்ட்டு கிடையாது. அதனால் நம்மளை தான் கூப்பிட்றாருன்னு வீட்டுக்காரம்மா இந்த வர்றங்கங்கும். இதை விட அழகு என்ன தெரியுமா? அவர் பெத்த மக சின்ன பிள்ளை உட்காந்து ஸ்லேட்டில் எழுதிக்கிட்டு இருக்கும் வீட்டு பாடம், இந்த வர்றங்கப்பா அப்படிங்கும். ஏன் தெரியுமா? அந்த மக அம்மானோன்னு வருது. அந்த ஆண்மகன் தன்னுடைய மகளிடம் தன்னுடைய தாயை பார்க்கிறான். எனவே தான் அம்மா என்றவுடன் அந்த பிள்ளை ஓடி வருகிறது. மனைவி எவ்வளவு கொண்டாடுறாங்க கணவங்க. சும்மா வேணா சொல்லலாம் மாமியா மருமக சண்டைன்னு. 8ஆம் வீடு படத்தில் கூட உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. இந்த பாட்டில் கவியரசருடைய உச்சம் என்ன தெரியுமா? என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்பார். இப்படித்தாங்க வீடு கொண்டாடுது. இந்த உழைக்கிற பெண்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு ஆண் உழைப்புக்கு ஊதியத்தை நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுடலாம். ஒரு நாள் வீட்டில் பெண் சும்மா இருந்தால் தெரியும். நீங்கள் யாராவது இதை சொல்லி முடிக்கிறேன், நான் யாராவது ஒருத்தர் வந்தால் என்ன சொல்கிறீங்க? நான் ஸ்டேட் பேங்கில் ஆஃபீஸராக இருக்கேன், உங்கள் ஒய்ஃபு அவள் சும்மா தான் இருக்கா. பெண்களுடைய உழைப்பை இப்படியெல்லாம் மதிக்க கற்றுக் கொடுக்கணும்ல. எனவே இந்த பெண்ணை இந்த மேதினத்தில், அது உண்மையிலேயே மேதினத்தினுடைய பெருமையை வெளியில் சொன்னது பெண்கள் தான். பெண்கள் 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய பிறகுதான் மேதின போராட்டமே எழுச்சி கொண்டது. எனவே இந்த மேதின நன்னாளில் உழைப்பிலே கூட பேதம் பார்க்காமல் ஆண் உழைப்பையும் பெண் உழைப்பையும் வீடு ஓரளவு ஒரு தாயாக, மனைவியாக, மகளாக, சகோதரியாக பார்க்கிறது. ஆனால் இந்த சமூகம் பெண்களை வெறும் உடலாக மட்டுமே பார்க்கிறது, அவர்களுடைய உழைப்பை உதாசீனப்படுத்துகிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும். இந்த உலகம் உழைப்பவருக்கு உரியது என்று உரத்து சொன்ன மேதின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, வீடு நிறைவு பெற்று விட்டது. இனி நாட்டிலே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் நந்தலாலா. போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, ஒரு உழைப்பாளர் தினத்தில் ஏன் பெண்கள் உழைப்பை நீங்கள் வச்சுக்க நான் முன்னாடி யோசித்தேன். ஏன்னா பொம்பளை தான் காலையில் வாசல் தெளித்து கூட்டி ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கா, சமையல் செஞ்சு சமையல் தொழிலாளியாக இருக்கா, துணி துவைச்சு ஒரு சலவை தொழிலாளியாக இருக்கா, இரவில் கணவனுக்கு ஒரு இன்ப தொழிலாளியாக இருக்கா.
இப்போதான் சமூகம் முழிச்சு யோசிச்சுது, இவ்வளோ உழைப்பு செய்கிற பொம்பளை பிரசவத்துக்கு போய் சேர்ற வார்டு இருக்குல்ல, மகப்பேறு வார்டு, அது ரொம்ப தெளிவாக லேபர் வார்டு என்று சமூகம்தான் பெண்களை உழைப்பாளியாக சொல்லிச்சுக்கிற தயவுசெய்து மறந்துடாதீங்க. எனக்கு என்ன புரியல, வீடு வீடு வீடுன்னு பேசுகிறீங்களே, இந்த வீடு என்னையா செஞ்சுது பொம்பளைக்கு? நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் பொம்பளைகிட்ட பேச மாட்டேங்கிறான் சார் வீட்டுக்குள்ள ஆம்பளைய. நான் தெளிவாக சொல்கிறேன், பொண்டாட்டியை புகழ்ந்து 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 பெண் உழைப்பை சுரண்டுவது வீடு, பெண்ணை கொண்டாடி காப்பாற்றுவது நாடு என்பதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. இவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல நாற்காலியில், நடுவர் சொன்னார்ல, மனசாட்சியோடு சொல்லுங்கள், உங்களை என்னைக்காவது இந்த வீடு உங்கள் நாற்காலி போட்டு உட்கார சொல்லியிருக்கா? உங்களுக்கு நாற்காலி வந்து உட்கார சொன்னதெல்லாம் இந்த நாட்டை தான், இந்த சமூகம்தான் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இந்த வேலைக்கு போகிற பொம்பளைங்க படுற பாடு இருக்க. சென்னையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், 9 மணிக்கு இப்போல்லாம் வேலைக்கு போகணும், பயோமெட்ரிக் வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் கையெழுத்து போட முடியாது. பயோமெட்ரிக் கை அந்த பொண்ணு போய் ரேகை வச்சா தான் உண்டு. ஒரு காலத்து ரேகை வச்சா படிக்காதவங்க, நீ ரேகை வச்சா தான் படித்தவங்க, புரிஞ்சுக்க தயவு செய்து. பயோமெட்ரிக் வச்சு தான் கொண்டாந்து 9 மணிக்கு புறப்படணும். கொஞ்சம் இந்த வீடை கற்பனை பண்ணுங்களேன், அந்த பொம்பளை ராத்திரி அறக்க பறக்க படுத்துட்டு ஏந்திரிச்சு வீட்டை பார்த்தா இந்த படித்த பிள்ளைங்க புஸ்தகம் தூக்கி அங்கே போட்டிருக்கோம், சட்டை கழட்டி இங்கே போட்டிருக்கோம், தண்ணி பைப்பில் சொட்டிக்கிட்டு இருக்கோம், வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்காது. எப்போ 5 மணி 5:30 மணி இந்த பொம்பளை பிள்ளை ஏந்திரிக்கும் போது வீடே ரணகலமாக கிடக்கும். அவர் நெந்து நூலாகி நடப்பா. வீட்டில் ஒரு ஆம்பளை இருப்பார், மாமனார் என்று பெயர் அவருக்கு. அவர் கையில் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வந்துடும், அதை விரித்து தலையை உள்ளார விட்டுக்குவான். என்னமோ இவன் படித்து தான் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர போகிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தெரியாமல் கேட்குறேன் அந்த வீட்டை. அந்த பொருளை ஏஞ்சி வர்றால, நீ வயசான கிழவிங்க தானே, நம்ம சீக்கிரம் முழிப்பு வந்துடும்ல. ஏஞ்சி போய் கீழே போய் பால் பாக்கெட் கொண்டாந்து வீட்டில் வச்சு மோட்டர் ஆன் பண்ணி ஓவர் டேங்கில் தண்ணி ஏற்றி, நான் சொல்லு புரியுதா உங்களுக்கு, களைஞ்சு கிடக்கிற துணியெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு, அந்த பையன் இருப்பான்ல உன் மகன், அவன் ஆஃபீஸ் ஓடுறவன் தானே, அவன் வண்டி எடுத்து போர்ட்டிகோவில் வந்து வாசலில் நிறுத்தி வச்சு சின்ன சின்ன வேலையாக செஞ்சுட்டு அந்த பொண்ணு ஏந்திரிக்கும் போது போய் கைசரை போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு, தேவகி போய் குளிச்சுட்டு வாடா சொல்லி பாருங்களேன், அந்த பொண்ணு அப்படியே மலர்ந்து உன்னை பார்ப்பா. சா இவன்டா இவ்வளோ வேலையும் கரெக்டாக நந்தலாலா சொல்கிறாருன்னா, நடுவர் அவர்களே, உண்மையிலே வீட்டில் அனுபவமாக அதை செய்யாட்டி இந்த ஆர்டர் கரெக்டாக வருமா? எவ்வளவு அதை ரசித்து செஞ்சுருக்காரு பாருங்க. உண்மையிலே நந்தலாலா நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் ஐயா, உண்மையிலே அருமையாக வேலை செய்கிறீங்க. நடுவர் அவர்களே, இந்த லிஸ்ட்டை எல்லாரும் எழுதிக்கிங்க ஐயா நந்தலாலாட்ட இருந்து. நான் மனசார சொல்கிறேன், நான் அப்படிப்பட்ட ஆண் தான். நான் சொல்லி நிறைவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்க தயவுசெய்து. நான் எப்படி இதை சரின்னு சொன்னேன்? அந்த லிஸ்ட்டு சரின்னாக்கா அப்போ நான் அந்த லிஸ்ட்டு கரெக்டாக இருக்குன்னா எனக்கு அந்த லிஸ்ட்டு தெரியுதுன்னு தானே அர்த்தம். வாத்தியார் ஒரு பையனுடைய ஆன்சருக்கு ரைட்டு போடுறாருன்னா வாத்தியாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் நந்தலாலா நீங்கள் எல்லாம் யோசிங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள் சார், வீட்டை கற்பனை பண்ணுங்கள் சார், சும்மா நாட்டை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, கற்பனை பண்ணுங்கள். இந்த ஆள் இதெல்லாம் எடுத்து வச்சு, தேவகி வாமா போய் குளிச்சுட்டு வந்துரு சொல்லும்போது, அந்த பொண்ணு அறக்க பிறகு துண்டை போட்டு ஓடுறாள்ல, அப்போது கொஞ்சோண்டு காய் போட்டு வைக்கட்டுமா கேளுங்களேன். அந்த பொண்ணு வேணாமாம்மா நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்பா. இல்லை கொஞ்சம் டிக்காஷன் கூட விட்டுமா கேளுங்க. இந்த டிக்காஷனை கூட விட்டுமாங்கிற கேள்வியில் தான்டா அன்பை கூட தரட்டுமா என்கிற கேள்வி அதுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. நான் என்ன கேட்குறேன், ஏன் வீடு கஷ்டப்படுது தெரியுமா உங்களுக்கு? வீடு பெண்ணை சுரண்டுகிறது அடிப்படையிலேயே. அப்போ பொன் விரும்புகிறது ஆடை ஆபரணம் அல்ல, அவள் விருப்பத்தை, அவள் எண்ணத்தை புரிந்து கொள்கிற ஒரு ஆணைத்தான் பெண் விரும்புகிறாள் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்க. அது எதுவுமே வீடு கொடுக்கலையா அவங்களுக்கு? ஒரு சாதாரண விஷயம், அம்மா அப்பா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் சொன்னீங்க, ஏன்னா பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி உண்டு, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கு கஞ்சியை விட கொஞ்சம் புகழும் உண்டு என்பதையும் இங்கே சேர்த்து சொல்லலாம். பசங்கள் ரொம்ப விட்டுற வேண்டாம் கீழே. சம்பிரதாயம் பண்பாடு என்கிற பெயரால் உங்கள் வீடு தான் பெண்ணை முடக்குகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். ஏனென்றால் வீடு தான் பெண்களை சிறைப்படுத்துகிறது, சமூகம்தான் மெல்ல மெல்ல பெண்களுக்கு விடுதலை தருகிறது. விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். அருமையாக பேசுனாங்க. உண்மையிலே ஒரு வேலைங்கிறது இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளோ முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு படித்த பெண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன வேலை கிடைக்கும்?
சமுதாயத்தில் என்ன அங்கீகாரம் இருக்குது? அப்படி இருந்தும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் ஐஜியாக இருக்கா, ஒரு பெண் கலெக்டராக இருக்காங்க, தலைமை செயலாளராக இருக்காங்க. ஏன் உங்கள் பேர் உள்ள ஒருத்தங்க இரும்பு பெண்மணி என்று இந்தியாவே பார்த்து பாராட்டின அன்னை இந்திரா காந்தி என்ற ஒரு அற்புதமான பெண்ணை கொடுத்ததும் சமுதாயம் தானே. எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெண்கள். ஆனால் நுட்பமான வேலைகளை பெண்கள் பார்க்கும் பொழுது பாராட்டி பேப்பரில் எழுதுனா, லாரி ஓட்டும் பெண். ஒரு பிள்ளை நாமக்கல்ல ஓடிச்சு, இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் லாரி இருக்கு, அந்த பிள்ளைய காண. ஆனால் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டாங்க, லாரி ஓட்டும் பெண்மணி, ஆட்டோ ஓட்டும் பெண்மணி, ஆகா ஓகான்ட்டு. ஆனால் அந்த வேலையில் தொடர்ந்து இருக்க முடியல. பஸ் கண்டக்டராக பெண்களை பணியில் அமர்த்த வேண்டும் போட்டாங்க. பணியில் இருக்க முடிஞ்சா பொம்பளை பிள்ளைய கண்டக்டரா? இன்றைக்கி சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்க ஆட்டோவில் எத்தனை பொம்பளை பிள்ளைய ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கு? ஃப்ளைட்டு ஓட்டுற ஒரு பொம்பளை பிள்ளை ஆட்டோ ஓட்ட முடியாதா? பைலட் பெண்ணாக இருக்குது. உட்காந்து நான்லாம் போகிறேன் எங்கே, கனடா வரைக்கும், சென்னை டு டொரண்டோ 36 மணி நேரம் 2 பெண் பைலட்டுகள் அந்த ஏர் கனடாங்கிற பைலட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் பைலட்டாக ஓட்டுற ஒரு பெண்ணை ஆட்டோ ஓட்ட விட மாட்டேங்கிறேன்? என்ன காரணம்? யோசனை பண்ணி பாருங்கள். சமுதாயம் நல்லா அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. பைலட் ரூமுக்குள்ளே யாரும் போக முடியாது. போலீஸாக இருக்கிற ஒரு பெண்ணு ஆனால் ஐஜியாக இருக்குது, ஆட்டோ ஓட்ட முடியல, சாதாரண ஹோட்டலில் வேலை பார்க்க முடியல. என்ன காரணம்? சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குதில்ல. இந்த சமுதாயத்தில் பெண்ணின் உழைப்புக்கு எங்கே மரியாதை இருக்குது? வரிசையாக ஒவ்வொரு வேலையாக பாருங்கள். ஐஜி, கலெக்டர், எல்லா வேலையும், டீச்சர், எல்லா வேலையும் பார்த்துருச்சுங்க. ஆனால் நர்ஸு பாருங்களேன், அது ஆம்பளையில் நர்ஸாக போட்டால் ஆஸ்பத்திரி எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். நல்லா இவ்வளோ பெருசு மீசை, கட்டா மீசை, கண்ணங்குறேன்னு ஒரு ஆள் டாக்டர் பார்க்குறாரு. அப்படி ஒரு நர்ஸ் இருந்தால் நான் டாக்டர் வேலையவே விட்டுருவேன். அது மாதிரி ஒரு 4 நர்ஸு இப்படியே நல்லா பிஜுவா பக்கிரி மாதிரி அப்படியே இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வர்றாங்க. காய்ச்சலா, ஊசி போடணும் அப்படின்னு. நான் செத்தாவது போகிறேன், உன் கையில் நான் ஊசியை வாங்கிட்டு நான் பிழைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு நர்ஸு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாருமே என்னான்னு கூப்பிட்றான் பார்த்தீங்களா? அந்த பிள்ளை எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த நோயாளி சிஸ்டர் அப்படிங்கிறான் பாருங்க. இந்த வார்த்தைக்கு இருக்கிற மரியாதை வேற ஒரு பெண்ணுக்கு வேற என்னையா வேணும்? அதனால் அன்பை வெளிப்படுத்துகிற பணியில் சமுதாயத்தில் பெண்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் வீட்டில் பாருங்க, இன்னைக்கு வீட்டில் இருக்க உழைப்புக்கும் நாட்டில் இருக்கிற உழைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் சொன்னால் போதும். ஒரு செடி வளருது, அந்த செடியினுடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது இல்லாட்டி அந்த மரம் நிற்காது. அந்த வேர் போன்ற உழைப்பு தான் வீட்டில் பெண்கள் உழைக்கின்ற உழைப்பு. ஆனால் வெளியில் தோன்ற மலர்கள், கனிகள் எல்லாம் சமுதாயத்தில் அவளுக்கு கிடைக்கின்ற மரியாதை. ஆனால் வீட்டில் கிடைக்கின்ற மரியாதை சரியாக இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு சமுதாயத்தில் கிடைக்கின்ற அந்த உழைப்புக்கு மரியாதை இருக்கும். நிலா இருக்குது, சூரியன் இருக்குது. நிலா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது, வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிருது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஆனால் நாள் முழுதும் சூரியன் இருக்குது. சூரியனை எந்த கவிஞனாவது வர்ணித்து பாட்டு எழுதுறானா? அன்று வந்ததும் அதே நிலா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நிலவே என்னிடம் நெருங்காதே, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவை பற்றி எம்புட்டு பாட்டு. சூரியனை பற்றி ஒரு பாட்டு கூட இல்லை. பாடாட்டியும் சூரியன் தொடர்ந்து உழைத்து கொண்டே தான் இருக்கு. அதனால் சூரியனை போன்றது தான் பெண்ணினுடைய வீட்டு உழைப்பு. இப்போ சொல்கிறேன், மே 1ஆம் தேதி சித்திரை முடிந்து வைகாசியில் சூரியன் உச்சத்திற்கு வரும். சூரியன் உச்சத்திற்கு வரும். இலைகள் சருகாகும், பயனற்ற பூக்கள் சுடுதண்ணீரில் அமிழ்ந்து போகும், தேவையற்ற பழங்கள் அழுகி போகும், தேவையற்ற முரசுகள் கிழிந்து போகும். சூரியன் உச்சத்திற்கு வரும், இலைகள் சருகாகும், தேவையற்ற மலர்கள் சுடுநீரில் மூழ்கி போகும், தேவையற்ற பழங்கள் அழுகி போகும், முரசுகள் கிழிந்து போகும். உச்சத்திற்கு சூரியன் வருவது போல, எந்த எதிர்பார்ப்பையும் உழைக்கின்ற சூரியனைப் போல பெண்ணினுடைய உழைப்பு பெரிதும் மதிக்கப்படுவது வீட்டில்தான். வீட்டில்தான் வீட்டில்தான் என்று சொல்லி வீட்டிலே பெண்ணுக்கு கிடைக்கின்ற அந்த உழைப்பை மதிப்போம் என்று சொல்லி என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி
மே 23ஆம் தேதி வெற்றியுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.